ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். எப்படி திருநெல்வேலியில் கோதுமை அல்வா ஃபேமஸோ, முதல்ல ஒரு மஸ்கோத் அல்வா டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. மஸ்கோத் அல்வா சாப்பிட்டு பார்த்தவங்க அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டாங்க. சாப்பிட்டு பார்க்காதவங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், இல்லை இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த அல்வா பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க, உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும், தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு இருக்கும். இது செய்கிற மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேர்க்குற பொருளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஸ்கோத் அல்வா அப்படிங்கிறது மைதா பாலும் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணி செய்யக்கூடியது. நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 170 கிராம் அளவுக்கு இருந்தது. இந்த 1 கப் மாவுக்கு நல்ல பெரிய தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு 1.5 தேங்காய் எடுத்துக்கோங்க. முதல்ல மைதாவிலேருந்து பால் எடுத்துடலாம். மைதா மாவை எப்படி பால் எடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம பூரிக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி விட்டு மைதா மாவை பிசைஞ்சிக்கணும். உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவு முங்கி ஊறணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து நம்ம பால் எடுக்கணும். அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு, மாவு நல்லா ஊறி இருக்கும், நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம கையால் பிசைய ஆரம்பிக்கணும். நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியில் தான் பிசையணும், வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி கலந்து கலந்து பிசையலை அதுலேருந்து பால் வர ஆரம்பிக்கும். இப்போ கேட்பீங்க, இப்படி தான் மைதா பால் எடுத்தால் செய்யணுமா? மைதாவையே கரைச்சி நம்ம அல்வா கிண்டக்கூடாதானா? அப்படி கிண்டக்கூடாது. மைதா பாலை பக்குவமாக எடுத்து செட் பண்ணி தான் இந்த அல்வா செய்வாங்க. இப்படி கரைச்சிட்டே இருக்கையில் கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சமாக சக்கை மாதிரி வர ஆரம்பிக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த சக்கையை தூர போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மைதா பாலை வடிகட்டிக்கணும். இந்த பாலை டேரெக்டாக அப்படியே நம்ம ஹல்வா கிண்ட முடியாதுங்க, ஏன்னா இது ஃபுல்லாக மைதா பால் கிடையாது, இதில் நிறைய தண்ணி இருக்கும். இப்படி வடிகட்டிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஓரமாக இருக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க, புளிப்பு கொடுத்துடும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே செட்டில் ஆகிருக்கு பாருங்கள். அடியில் ஃபுல்லாக மைதா பால் வந்து செட்டில் ஆகிருக்கும். மேலே வந்து இருக்கிறது வந்து கிளியரான ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இன்னொரு பாத்திரத்தை லைட்டாக வடித்தாலே போதும். மேலே உள்ள அந்த வேண்டாத தண்ணியெல்லாம் தனியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அடியில் உள்ள கட்டியான மைதா பாலை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். ஏன்னா அது நல்லா வந்து செட்டில் ஆனதுனால கட்டியாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைதா பாலெல்லாம் நம்ம அளந்து எடுக்க வேண்டியதில்லை. மைதா மாவு 1 கப்பில் அளந்தோம் இல்லையா, அந்த மாவு தான் கணக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்ல கட்டியான பால் எடுத்துக்கணும். 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். மைதா பால் ரெடியாக இருக்குது, கட்டியான தேங்காய் பாலும் இருக்குது. 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி விட்டு எடுக்க வேண்டியதில்லை. சீனியோட அளவு பார்த்திங்கன்னா, சுகரோட அளவு பார்த்திங்கன்னா, 1 கப் மைதா மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். மைதா பால் அளக்க வேண்டாம். மைதா மாவு 1 கப் எடுத்துருந்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்வா கிண்ட வேண்டியதான். நல்ல கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் எடுக்கலாம், அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், மைதா பால், சீனி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சீனி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சதில் 1 கப் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கணும். அரை கப் அளவுக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாம் சேர்த்து கரைச்சி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மைதா பாலை கிண்ட ஆரம்பிக்கலே இன்னொரு அடுப்பில் அந்த அரை கப் சீனியை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு குறைஞ்ச தீயில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தன்னாலேயே மெல்ட் பண்ண விட்டுற போகிறோம். அதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சீனி தன்னாலேயே இலக்கி வரும். நம்ம மைதா பாலும் தேங்காய் பாலும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல 1/4 மணி நேரம் கைவிடாமல் கிளறணும். ஏன்னா சீக்கிரமாக கட்டித்தட்டும். 1/4 மணி நேரம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். சீனி நல்லா முழுசாக இலக்கி வந்துட்டு இப்போ இந்த கேரமலைஸ் ஆன சுகரை நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் சேர்த்துக்கணும். நமக்கு தேங்காய் பால் மைதா பாலும் சூடாக இருக்கும், அதனால் இந்த சீனி சேர்க்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே கரைஞ்சி ஒன்று போல் வந்துடும். பொதுவாக இங்கே திருநெல்வேலி கோதுமை அல்வாலையும் கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்குறதில்ல, அந்த நேச்சுரல் கலர் தான். இந்த கேரமலைஸ்டு சுகர் வந்து நேச்சுரலாக ஒரு கலரும் கொடுக்கும், லைட்டான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த வாசமுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இனி ஃபுல்லாக நம்ம அல்வாவை கிளற வேண்டியதான். இந்த கேரமலைஸ் சுகரும் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் உங்களுக்கு சேர்ந்து கலர் நல்லா வர ஆரம்பிச்சிடும். முதல் 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த மஸ்கோத் அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம், 1 ஸ்பூன் கூட சேர்க்குறது இல்லை. அப்போ எப்படி ரெடி ஆகும் அப்படின்னா, நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுலேயே இந்த மஸ்கோத் அல்வா ரெடி ஆகும். கூடுமான வரைக்கும் நல்ல முத்தின தேங்காவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பால் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு பதமாக வந்திருக்கும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும்னு இல்லை, லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நடுவில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கட்டி தட்டாது. அல்வா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நம்ம வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்ப்போம், காஞ்ச திராட்சையெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, அல்வா டேஸ்ட் இருக்காது. முந்திரி பருப்பை 1-2 உடச்சிக்கோங்க. முழுசாக போடுறதோட மஸ்கோத் அல்வாவில் உடச்சி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கலை, அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம். நம்ம அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற தேங்காய் எண்ணெயில் தான் இது ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா லைட்டாக முருக ஆரம்பிச்சிட்டு இந்த பதத்தில் தான் முருக ஆரம்பிக்கும். இப்படி முருக ஆரம்பிக்க நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் உங்களுக்கு வந்து வெந்து முருகி வரும். ஆனால் அல்வா இப்போ உங்களுக்கு வந்து நல்ல பதமாக வெந்துட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அல்வாவை இந்த கரண்டியால் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே விழும், இதுதான் பதம். ஆனால் இந்த பதத்தில் நம்ம வந்து அணைக்க போகிறதில்ல. நான் முன்னமே சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம அணைக்கணும், அப்போ தான் மஸ்கோத் அல்வா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ தான் தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆகுது. இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகுங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கும். நம்ம ஊற்றிருக்க தேங்காய் பாலை பொறுத்து, அந்த முத்தின தேங்காயிலேருந்து பால் எடுத்து எவ்வளோ பால் கிடச்சிதோ அதை பொறுத்து தேங்காய் எண்ணெய் வரும். எக்ஸஸாக இருக்க தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ட்ரேக்கோ இல்லை ஒரு மோல்டுக்கோ நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் இந்த பாத்திரத்துலேயும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம வந்து இந்த மஸ்கோத் அல்வாவை பொறுத்த வரைக்கும் இது ஒட்டெல்லாம் செய்யாது, அந்த அளவுக்கு பக்குவமாக வெந்து முருகி வந்திருக்கு. இதை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்றத விட ஆறின பிறகு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஓரமாக ஆற விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சம்மா ஃபுட்ஸ்லேருந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் மசாலாக்கள், ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாமே லைசன்ஸோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். இதில் திருநெல்வேலி ஸ்பெஷலான கருப்புளுந்து இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, இடி சாம்பார் பொடி, திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார் பொடி, இது போக மில்லட் ஹெல்த் மிக்ஸு, ராகி கவுனி மிக்ஸு, டயட் மிக்ஸு, களி மிக்ஸு, எல்லா விதமான மசாலாக்கள், ஹேர் ஆயில், ஹேர் வாஷ் பவுடர் எல்லாமே கிடைக்கிது. உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக தயார் பண்ணது. சுக்குமல்லி பொடியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வாங்குவீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம துண்டு போட்டுடலாம். இது ஒட்டெல்லாம் செய்யாது, அந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கும். வெளியில் பார்க்கையிலே தெரியும், நல்ல ஓரங்கள்லாம் முருகி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மஸ்கோத் அல்வா பேக்கெட்டில் வந்து அவைலபிளாக கிடைக்குது. 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி நல்ல பக்குவமாக தயார் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணுற அல்வாவுமே 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் நல்ல முருகலாக தயார் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலை வேக்காடாக இருந்தது அப்படின்னா 1 வாரம் 10 நாள் தான் வச்சுருக்க முடியும். நல்ல முருக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் எதுவுமே செய்யாது. நாளாக இந்த அல்வாவோட டேஸ்ட்டு கூடிக்கிட்டே போகும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.